ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவதியா ஃபேஷனல்ஸ். நான் ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அண்ட் ப்ளவுஸுடைய பேக் நெக் டிசைன், ஃப்ரண்ட் நெக் டிசைன், ஸ்லீவ் டிசைன் அண்ட் பாப்பாங்களுக்காக குட்டி ஃப்ராக்கில் போடுற சின்ன சின்ன சிம்பிளான பட் எலகண்ட்டான லுக் இருக்கிற டிசைன். அண்ட் நம்ம சாரீஸில் பார்டரில் போடுற டிசைன் இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். அண்ட் இது வந்து ப்ரைடல் ப்ளவுஸ் டிசைன். இந்த ப்ரைடல் ப்ளவுஸுக்கு நான் ஆல்ரெடி உங்களுக்கு பேக் நெக் டிசைன், ஃப்ரண்ட் நெக் டிசைன் அண்டு அதில் நான் என்னென்ன ஸ்டோன்ஸு, ஸ்டிச்சஸ்ஸு, அப்புறம் நாட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன்றதும் ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டு வரேன். அண்ட் இதில் நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்றதும் நான் உங்களுக்கு மெட்டீரியல்லேருந்து எல்லாமே ஷோ பண்ணி செஞ்சுட்டு வரேன். ஏன்னா பிகினராக பார்க்குறவங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு எவ்ரி சிங்கிள் ஸ்டெப்பும் அப்லோட் பண்ணிட்டு வரேன். அண்ட் நாட் ஒன்லி தட், கீழே கமெண்ட்லேயும் நீங்கள் கேட்டிருந்தீங்க, இந்த மாதிரி எங்களுக்கு நீங்கள் ஷோ மட்டும் பண்ணுறீங்க, சிலது காட்டினேன், அதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் நான் எவ்ரி சிங்கிள் ஸ்டெப்பும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஸ்டிச்சஸ் போடுறதும் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நான் என்ன யூஸ் பண்ணுறேன்றது ஒன் மோர் டைம் நான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணுன்றதுக்காக நான் சிம்பிளாக நான் உங்களுக்கு ஒன் மோர் டைம் டீச் பண்ணிடுறேன். என்னுடைய ஒரே மோட்டிவ், நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் இருக்கிறவங்க ஒரு ஏர்னிங்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே நான் ஆன்லைன் ஃப்ரீ ஸ்டிச்சஸும் நான் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆன்லைன் கிளாஸ் எங்களது கிளாஸஸும் போயிட்டு இருக்குது. ஸோ ஒரு செஷன் கம்ப்ளீட் ஆக போகுது. அதுக்கப்புறம் இன்னொரு செஷன் எடுக்கிறப்போ நான் உங்களுக்கு கீழே கமெண்ட்லேருந்து எல்லாத்துலேயும் நான் உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். நிறைய பேர் கேட்குறீங்க கிளாஸ் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு. ஸோ ஜஸ்ட் வெயிட் ஃபார் 20 days, தென் we will take another class. அப்போது நாங்கள் என்ன டைமிங் அண்ட் டேட் அண்டு டியூரேஷன் எல்லாமே நான் உங்களுக்கு கான்டாக்ட் நம்பரோடு தரேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பட் பிகினராக இருக்கவங்களுக்காக நான் ஒன் மோர் டைம் டீச் பண்ணுறேன். இங்கே 3 லேயர் ஜரி த்ரெட் கொடுக்கணும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் பேக் நெக் டிசைன்லேருந்து நம்ம மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா பேக் நெக் டிசைனும் ஃப்ரண்ட் நெக் டிசைனும் ஸ்லீவ் டிசைனும் சேம் பேட்டர்னில் தான் வரும். அண்ட் அதுக்கப்புறம் தான் நம்ம எலகண்ட்டாக எக்ஸ்ட்ரா டிசைன்ஸ் வேணும்னா இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இப்போ கஸ்டமருடைய ரெக்குயர்மெண்ட் ஏற்ற மாதிரி நான் இப்போது ஸ்லீவுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா டிசைன்ஸ் கொடுத்துருக்கேன். அண்ட் இது கம்ப்ளீட் ஆன பிறகு இதோடைய அவுட்லுக் பார்த்திங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அண்ட் இதை பார்த்து நீங்களும் லேர்ன் பண்ணிக்கிட்டு இதே மாதிரியே செய்யலாம். கஸ்டமர்ஸ் ரொம்ப அவங்க லைக் பண்ணி எடுத்துப்பாங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஜரி த்ரெட், அதுக்கப்புறம் நான் சுகர் பீட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஜரி த்ரெட் இந்த ஜரி த்ரெட் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே ஜரி த்ரெட் கொடுத்துட்டு 3 லேயர் அது பக்கத்தில் கொடுக்கணும், க்ளோஸ்டாக கொடுக்கணும். ஸோ பார்க்குறதுக்கு 3 லேயரை தெரியக்கூடாது. ஏன்னா அதுக்கப்புறம் சுகர் பீடு ஒரு லைன், இதுதான் அந்த சுகர் பீட். பார்த்திங்கன்னா தெரியும், இது அந்த சுகர் பீட். அண்ட் அதுக்கப்புறம் பைப்பிங் த்ரெட் ஸ்டிக் பண்ணிடுறோம். பைப்பிங் த்ரெட்டும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணேன். பட் பிகினராக இருக்கவங்களுக்காக தான் நான் அகெயின் அண்ட் அகெயின் ஷோ பண்ணிகிட்டு இருக்கேன். தப்பாக எடுத்துக்காதீங்க. இதுதான் பைப்பிங் த்ரெட். இது திக்காகவும் தின்னாகவும் இருக்குது. ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி எடுத்துகிட்டு கட் பண்ணிடணும். அண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் திங், நான் டிப்ஸும் தான் கொடுத்துட்டு வரேன் உங்களுக்கு, எல்லா டிப்ஸும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் அது கட் பண்ணுறப்போ அது தெரியும். பட் தெரியவே கூடாது. பைப்பிங் த்ரெட் நம்ம ஸ்டிக் பண்ணுறது இந்த மாதிரி கார்னர் எல்லாம் வரும். அதை கட் பண்ணிவிட்டு ஸ்டிக் பண்ணிவிட்டு கரெக்டாக கம் போட்டு அப்போது நம்ம இந்த இடத்துல நல்லா கரெக்டாக பைப்பிங் லோடிங் கொடுக்கணும். பீட் லோடிங் சொல்லுவோம். இதுதான் நான் இங்கே கொடுத்துருப்பேன். இது பீட் லோடிங். இது எப்படி கொடுக்குறதுன்றதும் நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். அண்ட் இதை நான் முதல்ல ட்ரேஸ் பண்ணுறது எப்படின்றதும் நான் போட்டிருக்கேன். ட்ரேஸ் பண்ணிவிட்டு இதை பாருங்கள். அதுக்கப்புறமும் உங்களுக்கு தெரியலன்னா இந்த மாதிரி ஒயிட் பென்சிலில் நீங்கள் லைட்டாக ட்ரா பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் கரெக்டாக போட முடியும். இல்லைன்னா கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் வரும். அது பார்க்கறதுக்கு லுக் அவ்வளோ கிரேட் லுக் கொடுக்காது. ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு லுக் வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு தான் இது ஒன்றுமே பண்ணுங்கள். சின்னது தானே, நம்ம இப்படியே பண்ணிடலாம் அப்படின்னு பண்ணிங்கன்னா கொஞ்சம் கிராஸாக வரும். ஸோ அந்த லுக்கே அது சேஞ்ச் பண்ணிவிடும். அது ஒரு க்யூட்டான லுக்கை கொடுக்காது, ஒரு கம்ப்ளீட்டான ஒரு லுக்கை கொடுக்காது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மிஸ்டேக்கானா கூட அதை கரெக்ட் பண்ணி பண்ணுங்கள். இந்த ஒரு ஆரி ஒர்க்கில் மட்டும்
அது வந்து ரொம்ப முக்கியமானது. அண்ட் அதே மாதிரி நான் வந்து கலரிங் கிளாஸும் நான் வந்து கற்றுட்ருக்கேன் இதில். அண்ட் வந்து ஜுவல்லரி மேக்கிங் இதுவும் கற்றுட்ருக்கேன். ஸோ எல்லாமே வீடியோஸ் நான் ஒன் பை ஒன்னாக அப்லோட் பண்ணிட்டு வரேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒர்த்ஃபுல்லாக தான் இருக்கும். வீட்டில் இருக்கிற உமன்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக ஒரு ஏர்னிங்ஸ் எடுக்கலாம். என்னுடைய மோட்டிவும் அதே தான். பிகாஸ் கொஞ்ச நாள் முன்னாடி நானும் அப்படி தான் வீட்டில் இருந்தேன். எனக்கு டைம் கிடைக்கல பிகாஸ் பாப்பாங்கனால. ஸோ நீங்களும் அப்படி இருக்கக்கூடாது. ஃப்ரீ டைமில் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. நான் அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு வந்து எல்லா ஸ்டிச்சஸும் நான் உங்களுக்கு சிம்பிளாக, அதுவும் ப்ராக்டிக்கலாக நான் சிம்பிளாக உங்களுக்கு எப்படி பண்ணுறதுலேருந்து நான் சொல்லி போட்டுட்டு வரேன். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு எவ்ரி சிங்கிள் வீடியோஸும் வரும். மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அதர்வைஸ் நீங்கள் மிஸ் பண்ண வேண்டியது வரும். அப்புறம் வீடியோஸு நீங்கள் இது போடலை அது போடலை அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணாதீங்க. டெஃபினட்டாக என்னுடைய மோட்டிவ் வந்து நான் வந்து வீடியோஸ் போடுறதுன்றதில் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்றது தான். ஸோ அதுக்காக வந்து நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமும் ஒரு சுகர் பீட் கொடுக்கணும். நம்ம தெரியாது, பட் அது கொடுத்தா தான் நல்லா கம்ப்ளீட் லுக் கொடுக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4mm பீட். அண்ட் வந்து இங்கே வந்து நான் இந்த 4mm பீட் பாருங்கள், 4mm பீட். அண்ட் வந்து இதில் வந்து நான் ஒயிட் 4mm பீடும் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துலலாம் வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் ஸ்டோனு தான் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். என்னுடைய பாப்பா சொன்னாங்க, நீங்கள் ஒன்று ஒன்றும் காட்டுங்க மம்மி, அப்போ தான் வந்து அவங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஒரு டைமும் காட்டிகிட்டு இருக்கேன். இதை பாருங்கள், இது ஒயிட் ஸ்டோன். இனி இது வந்து இந்த இடத்துல ஸ்டிக் பண்ணிடுறோம். அதை சர்க்கிள் பண்ணுற மாதிரி நம்ம வந்து சுகர் பீட் அண்ட் இதெல்லாமே வந்து பீடு, இந்த பீடுக்கு மட்டும் ஒரு பீடுக்கும் நம்ம லாக் கொடுக்குறோம். அப்போ தான் வந்து கரெக்டான ஒரு லுக் வரும். அந்த லாக் எப்படி பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு வீடியோவாக 2 வீடியோவாக எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஏன்னா பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் இந்த இது வந்து நம்ம ட்ரேஸ் பேப்பரில் ட்ரா பண்ணிவிட்டு சுகர் பீட் வந்து ஒரு லேயர் கரெக்டாக ஷேப்பாக கொண்டு வரணும். இதை நம்ம கரெக்டாக ட்ரா பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த ஷேப் கொண்டு வர முடியும். இந்த ஷேப் கொண்டு வரலைன்னா அந்த லுக் வந்து நம்மளுக்கு அவுட்ஃபிட் ஒழுங்காக இருக்காது, லுக் எலகண்ட்டாக இருக்காது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3mm பீட் அண்ட் இந்த ஒயிட் பீட், நான் இப்போ ஷோ பண்ண ஒயிட் பீட் அண்ட் 3mm பீட். அந்த 3mm பீடில் சுகர் பீடு கொடுத்துட்டு இதுக்கப்புறம் வந்து ஒரு லேயர் வேணால் நம்ம வந்து இந்த சுகர் பீடை கொடுத்துக்கலாம். அண்ட் இந்த ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த இடத்துல நம்ம 3D ஒர்க்கும் கொடுத்துக்கலாம். அதை பாருங்கள், நான் ஒன் டைம் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இந்த மாதிரி 3D ஒர்க்கும் நிறைய பேர் கொடுத்துக்குறாங்க. இது வந்து ப்ரைடல் ப்ளவுஸில் அந்த வெட்டிங் டே அன்னைக்கு, மெயினாக அந்த மேரேஜ் ஃபங்க்ஷன் டே அன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப அப்படியே எலகண்ட்டாக எடுத்து கொடுக்கும் சூப்பராக. ஸோ இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இங்கே இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக நம்ம வந்து கை ஸ்டிச்சஸ் தான் வரும். ஹேண்டில் வந்து நம்ம வந்து நீடில் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிடணும். அண்ட் இந்த இடத்துல வேணால் எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து எலகண்ட்டான ஒரு லுக்கு கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிளிட்டர்ஸ் இது பீடு வந்து நம்ம இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அதை சுற்றியும் வந்து ஒரு செயின் ஸ்டிச்சஸ் மாதிரி போட்டு விடணும். ஸோ இது வந்து கிரேட் லுக்கு கொடுக்கும், பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி நம்ம எக்ஸ்ட்ராவாக இதுக்கு டிசைன் கொடுத்துட்டே போகலாம். அண்ட் இந்த 3D ஒர்க் பீடு வந்து நான் எப்படி பண்ணுறதுன்றதும் நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஷோ பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம இதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணுன்னு கிடையாது. நிறைய நம்ம ப்ளவுஸில் பேக் நெக்கில் அந்த த்ரெட்டுக்கு ஹேங்கிங் மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்குமே கூட நம்ம அந்த மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி தான் நம்ம ப்ளவுஸுக்கு பேக் நெக் டிசைன் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹேங்கிங் பீட் கொடுத்துருக்கேன். அது எப்படி பண்ணுறதுன்னும் நான் உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கேன். ஆனால் அதுலேயும் நான் அந்த கிறிஸ்டல் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருப்பேன். இந்த கிறிஸ்டல் ஸ்டோன் எப்படி ஹேங் பண்ணுறதுன்னு, பட் அது ஒயிட் கலரில் கொடுத்துருப்பேன். இந்த கிறிஸ்டல் ஸ்டோன் இது. நீங்கள் வந்து என்ன மெட்டீரியல்ஸ் தெரியலனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதோடைய நேம்லேருந்து எல்லாமே நான் உங்களுக்கு வந்து டீச் பண்ணுறேன். அண்ட் அந்த நேம் கூட உங்களுக்கு வந்து வேணால் டெக்ஸ்ட்டாக கூட நான் கொடுக்குறேன். அண்ட் இதுக்கப்புறம் எங்களுடைய ஸ்டூடெண்ட் ஒர்க்கையும் நான் உங்களுக்கு வந்து ஒன் டைம் ஷோ பண்ணிடுறேன். இது வந்து நெட் கிளாத்தில் பண்ணுறது, இது எப்படி பண்ணுறதுன்றதும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு இதெல்லாம் பின் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த மாதிரி இப்போ நான் காட்டினேன் இல்லையா ஜரி த்ரெட், அதில் வந்து 2 லேயர் கொடுத்துட்டு
நம்ம பேக் சைட் டர்ன் பண்ணி நம்ம வந்து இதை கட் பண்ணி எடுத்துடணும் இந்த மெயின் கிளாத்தை. ஸோ இந்த வீடியோவும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். பட் ஒன் மோர் டைம் நான் நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அதுவும் நான் எடுத்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இது மிரர் ஒர்க் அண்ட் எல்லாம். இது வந்து லாங் நாட் ஸ்டிச்சு. இதில் வந்து ஜர்தோசியில் நான் லாங் நாட் ஸ்டிச் கொடுத்துருப்பேன். இது எப்படி பண்ணுறதுன்றதும் நான் உங்களுக்கு வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன். இது ஃபெதர் ஸ்டிச், இதுவும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா சோட்டி ஸ்டிச் சொல்லுவோம். இதுவுமே நான் உங்களுக்கு வந்து எப்படி போடுறதுன்னு போட்டிருக்கேன். பட் ஒன் மோர் டைம் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். நிறைய பேர் கேட்டுகிட்டு இருக்கீங்க. அண்ட் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிச்சஸ் எல்லாமே நான் ரெகுலராகவே நான் உங்களுக்கு வீடியோ போட்டுட்டு வந்துட்ருக்கேன். இதுதான் நான் பீட் லோடிங் சொன்னேன்ல, பீட் லோடிங். இது வந்து ஜரி த்ரெட் லோடிங். இது வந்து ஜர்தோசி லோடிங். ஜர்தோசியில் கலர்ஸ் நிறைய வரும். இது சில்வர் கலர் அண்ட் கோல்ட் கலரு, அப்புறம் வந்து நிறைய கலர்ஸ் வரும். இந்த பாருங்கள், இது கூட ஒரு கலர் தான். இது கூட ஒரு கலர் தான். ஜர்தோசியில் நிறைய கலர்ஸ் இருக்குது. பிகினராக இருக்கவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. ஸோ அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் காட்டிகிட்டு இருக்கேன். அண்ட் ஜர்தோசிலே வந்து செயின் ஸ்டிச், லாங் நாட், ஃப்ளவர் நாட், இது வந்து ஸ்ப்ரிங் நாட், இது வந்து ரோஸ். இதில் வந்து நம்ம என்ன கலர் பீட் கொடுத்தாலும் செம்ம க்யூட்டாக இருக்கும். அண்ட் இது ஜிக்ஸாக் ஸ்டிச் சொல்லுவோம். இது மேட்டு. ஸோ இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து நீங்கள் ரொம்ப குயிக்காக லேர்ன் பண்ணிக்கலாம். நான் எல்லா ஸ்டிச்சஸுமே நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இது மட்டும் இல்லாமல் மெட்டீரியல்ஸும் நான் உங்களுக்கு இந்த சீக்வென்ஸ் எல்லாம் நான் இப்போ யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால தான் நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அந்த சீக்வென்ஸ் யூஸ் பண்ணுறப்போ நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதை ஷோ பண்ணுறேன். அண்ட் ஸ்டிச்சஸ் எப்படி போடுறதுன்னு ப்ராக்டிக்கலாகவும் நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்த்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மிஸ் பண்ணாதீங்க. டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல், புட் a small like. Don't forget to share with your friends. Thank you friends. Bye.